ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாசி மாதம் அமாவாசையான இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து எல்லா கோவிலுமே, ஏன் தமிழ்நாடு முழுவதுமே அங்காளம்மன் கோவில்கள்ல நல்லா சிறப்பா இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு வகையில தான் அங்காளம்மன் கோவில் சேலம் ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய முல்லை நகர்ல அங்காளம்மன் கோவில்ல சத்தியழைப்பு அருள்வாக்கு நேரம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு ஆண் பெண்ணாக மாறி அருள்வாக்கு சொல்லுவாங்க. அப்படி அருள்வாக்கு சொல்றது தெருவும் நடக்கலாம், ஒரே இடத்துலையும் நடக்கும். அது மாதிரி இருக்க உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இன்னைக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சக்தி அழைப்பு. இந்த சக்தி அழைப்போட சேர்த்து அருள்வாக்கும் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கரகத்தை நீங்க வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. கரகமே பார்த்தீங்கன்னா 6 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கரகத்தை எடுத்து தலையில வச்சு அந்த ஆட்டத்தை சுத்துறவங்க தான் இப்ப இவங்க தான் அங்காளம்மன் ரூபமா எடுக்கக்கூடியவங்க. இவங்க எடுத்து அதுல இருந்து தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க. பெண் குரல்ல தான் அருள்வாக்கே சொல்லுவாங்க. ஆனா இருக்கிற இவங்க பெண்ணாக மாறி அருள்வாக்கு சொல்லுவாங்க. இந்த கரகம் இறங்குற வரைக்கும் அவங்க வேற எந்த சிந்தனையும் இல்லாம கேட்கறவங்களுக்கு அந்த அருள்வாக்கு சொல்றதும் அவங்களுக்கான பலன்கள் சொல்றதுமா இருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் முல்லை நகர் பகுதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சொட்டையன் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்துல இருக்கிறதா இந்த அங்காளம்மன் கோவில். இந்த அங்காளம்மன் கோவில்ல தான் இப்ப இன்னைக்கு அங்காளம்மன் கோவில்ல இன்னைக்கு இந்த குழந்தை வரம் இது பண்ற அழைக்கிறது, வரம் கொடுக்கறது, தாமசூடு பண்றது, அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சக்தி அழைப்போட சேர்த்து ஊர்வலம் நடக்கும். அம்மன் ஊர்வலத்தை கண்டு போய்க்கலாம் வாங்க. நிறைய இடங்கள்ல கரகம் எடுத்து பார்த்துருப்பீங்க. அந்த கரகத்தை வேற ஒருத்தர் எடுத்து வைப்பாங்க. ஆனா இங்க அவங்களே கரகத்தை எடுக்கிறவங்களே எடுத்து தலையில வச்சு ஆடுற ஆட்டம் பாருங்க. ஒரு ஆண் பெண்ணாவை முழுசா மாறி அந்த ஆட்டம் அங்காளம்மன் ஆட்டமா ஆடக்கூடிய ஆட்டத்தை பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இங்க நீங்க அருள்வாக்க நேரமா இருக்கிற மாதிரி அவ்வளவும் தத்ரூபமா இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டே இந்த வீதி முழுவதும் உலா வந்து அதுக்கப்புறம் அவங்க கோவில்ல தான் அந்த அருள்வாக்கு சொல்றது. அதுக்கு போற வழியிலையும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அந்த அருள்வாக்கு சொல்றது இப்ப பம்பக்கார் வந்து பம்பை அடிச்சு சுவாமியை அழைக்கிறாங்க. அந்த சாமியை அழைச்சி வீதி உலா வர்றதை பார்க்க போறோம்.
கோவிலுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாங்க. நைவேத்தியம் பண்ணும்போது அவரு இப்போ பெண்ணா மாதிரி பெண் குரல்ல பேசுறத கேளுங்க. பாப்பா வாங்கிக்குமா கையில வாங்க அதனால என்ன வாங்க வாங்கி சாமி தண்ணி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கணும். கல்புரமுடா கல்புரமுடா நீ எடுக்க முடியும். அவன் போயிட்டான். ஆனால் இவ்வளோ பெரிய இடத்த நீ இன்னும் பார்க்க முடியாது. என்ன பண்ணுது இதுவாப்பா? நீயே உன் ஃபோன்லேயே எடுக்கலாம்ப்பா.
ஏண்டா சொல்கிறா ஃபோட்டோலாம் காலையில் பார்க்கல காட்டணுமா ஏன் அவருக்கு அவ்வளோ கோபம் மாரியம் காலையில் விநாயகர் பிறகு அவ்வளோ கோபத்துல உடம்புலம்மா கீழே குமிச்சா எடுப்பா அவ்வளோ கோபத்துக்கு நாங்கள் தாங்குங்களா ஆக நீயே நாளை இருந்து நீயே பார்க்கலாமா ஆ ஆ காலில் போட்டு ஒரு அழுத்தல் துப்பிச்சான் எனக்கு என்னமா தெரியும் ஏம்மா அந்த 1000 கூப்பிட்டா வரத்துக்கு எனக்கு என்ன வழி போடணும் அதுன்னு சொல்லு அது என்னதான் வழி நான் தங்க விசேஷம் பண்ணுறேங்க அந்த அம்மாவை அந்த எதிர்ப்பு நான் கூப்பிட்றேன் வருவாளோ வரமாட்டாளோ மூணு மட்டும் ஒன்றா